எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசியல் பண்றாங்க. அரசியல் தான் பண்ணுவார். இது அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அரசியல் தான். கள்ளசாராய சாவுகளை தடுக்க தவறிய அரசுக்கு எதிராக கையில கிடைக்கிற எதிர்த்து எதிர்கட்சி அடிக்கும். அதை தான் அவர் செய்யறாரு. பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்க வேண்டிய காங்கிரஸ் கடமை தவறிய ஆட்சியாளர்கள் பக்கம் என்று நின்று கொண்டிருக்கிறது. இதனாலதான் காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தமா துளை தெரியப்பட்டது. இந்தியாவிலே முதல்ல ஆட்சி இழந்த மாநிலம் காங்கிரஸ் தமிழ்நாடு. என்னைக்கு இனிமேல் ஆட்சிக்கு வராமல் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான். 4% ஓட்டை வச்சுட்டு திமுகவை அண்டி பிழைக்க வேண்டிய நிலையில் இருப்பதால் காங்கிரஸ் இப்படித்தான் பேசும். எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்கிறார். அரசியல் செய்யாம நாங்கள் என்ன அவியலா செய்வோம்? இந்த முதலமைச்சர் தான் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அறிமுகம் சொன்னாங்க. ஏங்க 50 பேர் செத்து போயிருக்காங்க, இன்னும் 40 பேர் சாவ கிடக்குறாங்க, 100 பேருக்கு மேல நடுத்தரு குடும்பம் வந்திருக்குங்க, கண்ணு போய் காலு போய் இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு. ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசுது இந்த காங்கிரஸ். வெக்கமா இல்ல இந்த காங்கிரஸுக்கு? ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மக்களால் துடை தெரியப்பட்டதுன்றது இப்ப புரியுது அவங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கிறத பத்தி காங்கிரஸுக்கு என்னங்க கவலை? திமுக திட்டட்டும் எடப்பாடியா? காங்கிரஸ் எதுக்கு திமுக முட்டு கொடுக்குது? எடப்பாடி பழனிசாமி இதை வச்சு அரசியல் பண்றாங்க. அரசியல் தான் பண்ணுவார். இது அரசியல் தான். மக்களை பாதிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே அரசியல் தான். கள்ளசாராய சாவுகளை தடுக்க தவறிய அரசுக்கு எதிராக கையில கிடைக்கிற எதிர்த்து எதிர்கட்சி அடிக்கும். அதை தான் அவர் செய்யறாரு. அது திமுக அதுக்கு பதில் சொல்லிட்டு போட்டோம். இந்த காங்கிரஸ் நடுப்புற பூந்து திமுகவுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு பிரதான எதிர்கட்சி கேள்வி கேட்காம இருக்குமா? அதை வச்சு அரசியல் பண்றாங்க. அரசியல் பண்ணதான் செய்வாங்க. அரசியல் கண்டிப்பா செய்யதான் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மற்றும் திமுகவின் தோழமை கட்சிகள் திமுகவோட நிலைய வித்வான்களாக மாறிவிட்டன. திமுகவோட தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவோட